ஹலோ, குட் மார்னிங். நேற்று வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐயோட மேட்ச் இருந்தது. ஐபிஎல்லோட எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற மேட்ச். சில மேட்சஸ் வந்து சிஎஸ்கேக்கு சரியாக போகல, பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருந்தாங்க. ஸோ ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேற்று ஒரு மேட்ச் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. என்ன மேட்ச் மச்சான், சூப்பர்பான மேட்ச். நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பேக் பார்த்துருப்போம். சிஎஸ்கேனாவே ஒரு நல்ல ஃபீல்டிங் டீம், நல்ல ஃபைட் கொடுப்பாங்க, நல்ல பேட்டிங் இருக்கும், ஸ்பின்னர்ஸ் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்னையை தான் நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். அது வந்து எங்கேயோ கொஞ்சம் டிப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த டீம் ஃபார்மேஷன், அந்த டீம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அந்த இன்டென்ட் வந்து சரியாக இருக்குல்ல. ஸோ டு பி ஆனஸ்ட், ஒரு 2-3 இயர்ஸாகவே அந்த இன்டென்ட்டே பார்க்க முடியல. நம்ம வின் பண்ணோம், ஒரு ஃபைட் கொடுக்கணும், அந்த ஃபீல்டிங்கில் ஒரு சேவ் பண்ணோம், அந்த இன்டென்ட் சரியாக தெரியல. ஆனால் நேற்று மேட்ச்சில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. சூப்பர்பான பேட்டிங். ஸ்டார்டிங் சஞ்சு சாம்சன் வந்து செமையாக ஆடினார். எல்லாருமே வந்து சிப்பின் பண்ணாங்க. ருத்ராஜ் கைக்வாடாக இருக்கட்டும், அப்புறமா சர்ஃப்ராஸாக இருக்கட்டும், ஓவர்டனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட வேலையை வந்து செஞ்சுட்டு போனாங்க. எப்பெல்லாம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணோன்னு பார்த்தாங்க ரன் ரேட், அப்போல்லாம் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து அடித்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. டூபே இன்னும் கொஞ்சம் லேட்டராக வந்திருக்கலாம், ஸோ நின்று ஆடி இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. போலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹுசேன், நூர் அகமது, அப்புறமா முகேஷ் சௌத்ரி, இவங்க எல்லாருமே சூப்பராக போட்டாங்க, செம்மையாக கண்டெயின் பண்ணாங்க. ஸோ நல்ல லைன் அண்ட் லென்த், விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ், சூப்பர்பான போலிங். இதுக்கூட பெஸ்ட்டாக வந்து ஃபீல்டிங், சரியான ஃபீல்டிங். ஒரு கேட்ச் கூட ட்ராப் பண்ணலன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஃபீல்டிங், வர கேட்ச் எல்லாமே சூப்பராக தூக்குனாங்க. அதுதான் வந்து ஒரு மேட்சை வந்து விக்ட்ரியை நோக்கி கொண்டு போவோம். ஸோ கேச்சஸ் வின் யூ மேட்சஸ். ஸோ யூ ஹேவ் டு டேக் த கேச்சஸ் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ பேக் டு ஃபார்ம் வந்திருக்காங்க சென்னை. இதே மாதிரி இன்னும் ஆடணும். இன்னொரு லாஸ் அது வந்து மேட்ரு கிடையாது, பட் என்னென்னா அந்த இன்டென்ட் காட்டணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் த இன்டென்ட் டு வின். ஸோ அது வந்து போன மேட்ச்சில் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. தோனி எப்போ வருவாருன்னு தெரியல. ஸோ வராருன்னு எல்லா மேட்சும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வரலன்னு சொல்லிட்டா கூட நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ப்ராக்டிஸ் டேக்கு வராரு, பட் மேட்ச் டேக்கு வர மாட்டேன்றாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒரு தோனி ரசிகனா. பட் வந்து ஆடினா நல்லாயிருக்கும்.